வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பலாக்கொட்டை வறுவல் பார்த்திங்கன்னா நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது போல் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி பலாக்கொட்டை வறுவல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும். கொஞ்சம் வெயிலில் லைட்டாக காயப்போட்டிங்கன்னா அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு ஜாமான் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு சின்ன சைஸில் உள்ள தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுருவோம். கரம் மசாலா ரெசிபி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மசாலா ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா திரும்பவும் வதக்கி விட்டுக்குங்க. தயிர் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் பலாக்கொட்டையோடு சேர்த்து நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் வதக்கிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வரும் இது போல் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது. இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பலாக்கொட்டைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வைங்க, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பலாக்கொட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒன்றுத்தை அப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கட்டாகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து அரைச்சி நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடுவோம். இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பக்குவத்துக்கு இது போல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இல்லை சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும் மசாலா எல்லாம். இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு சைடிஷ்க்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா எல்லாம் நல்லா வற்றி தண்ணிலாம் வற்றி
ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சீசன் இருக்கும் போதே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மட்டன் வறுவல் செய்கிறது போல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.